இப்போ காந்தியின் கடைசி நிமிடங்கள்ங்கிற ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தை ஒருத்தர் மொழிபெயர்த்து போட்டிருக்காரு. அது உலக புகழ்பெற்ற புத்தகம். ஆனால் அந்த புத்தகம் தமிழில் வெளியாகி ரொம்ப குறைவான விலையில் நிறைய காப்பி இருக்குது, விற்கவே இல்லை. நான் அதை பார்த்துட்டு வந்து அன்று மாலையில் வந்து ஒரு போஸ்ட் போட்டேன். என்னென்னா, இந்த புத்தகத்தை வாங்கிருங்க, இனிமேல் கிடைக்காதது. அது ஒரு ரேடியோ நாடகம். காந்தி சுடப்பட்ட போது அந்த புல்லட் காந்தி உடம்புக்குள்ளே போச்சில்ல, அதுவும் காந்தியும் உரையாடுறாங்க. அந்த தோட்டாவும் காந்தியும் பேசிக்கிறாங்க. அந்த தோட்டா காந்தியினுடைய உடலுக்குள்ளாடி போய் என்னென்னலாம் மாற்றங்களை ஏற்படுத்துது, காந்தியினுடைய கடைசி நொடிகள் எப்படி இருந்ததுங்கிறத பற்றின ஒரு நாடகம். அது தமிழில் வெளியாக இருக்குன்னு மறுநாள் என்ன ஆயிடுச்சுன்னா மொத்த காப்பியும் வந்துடுச்சு. அப்போது அவர் வந்து சொன்னார், சார் இதை விற்காமல் இவ்வளோ நாள் வச்சுருந்தேன். இல்லைங்க, அதை சொன்னால் வாங்குவாங்க. அதுவும் புத்தக கண்காட்சி மாதிரியான ஒரு அரங்கத்தில் இடத்துல நீங்கள் போய் நல்ல புத்தகங்களை சொன்னீங்கன்னா உடனே வாங்கிடுவாங்க. நிறைய நல்ல தமிழ் புத்தகங்கள் வெளியிடப்பட்டிருக்கு, கவனம் பெறலை. அதுக்காக இருக்கு. என்னை பொறுத்த மட்டும் என்ன இருக்குன்னா, என்னை தேடி வரக்கூடியவங்க அவங்க என்ன ஒரு சகோதரனாக நினைக்கிறாங்க, நண்பனாக நினைக்கிறாங்க, அவங்க குடும்பத்தோட உறுப்பினராக நினைக்கிறாங்க. அதனால் என்னை பார்க்க வர்றதும் கண்காட்சியினோட ஒரு பகுதி தான். சில நாள் நான் தாமதமாக வருவேன், காலையிலேருந்து வந்து அவங்க காத்திருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ நான் என்ன முடிவு பண்ணுறேன்னா, புத்தக கண்காட்சி முழுவதும் எனக்கும் வாசகர்களுக்குமான ஒரு இணைவுக்கான இடம். அவங்க ஒரு சகோதரனை பார்க்குற மாதிரி தான் என்னை பார்க்குறாங்க, என் கூட புகைப்படம் எடுத்துக்கிறாங்க. அப்போது நிறைய நேரங்களில் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், எதுக்கு இந்த புகைப்படங்கள்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னு. உண்மையில் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தா அவங்கவுங்க வீட்டில் வச்சுருக்காங்க. அப்படி ஒரு வாசகரோட வீட்டுக்கு நான் போனேன்னா எல்லா வருடம் என்னோட எடுத்த புகைப்படத்தையும் ஒரு ஆல்பம் பண்ணி சுவரில் வரிசையாக வருடம் போட்டு ஒட்டி வச்சுருக்காரு. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா அவங்க குடும்ப உறுப்பினர்களோட எனக்கும் இடம் கொடுத்துருக்குறாரு. அது என்ன ஒரு மறைமுகமாக ஒன்று நினைவுபடுத்துது. என்னென்னா, பொறுப்புணர்வை நினைவுபடுத்துது. நீ ஒரு எழுத்தாளன் மட்டுமல்ல, அவர்களுடைய நம்பிக்கைக்குரிய மனிதன். அந்த பொறுப்புணர்வோடு நடந்து கொள்க.